கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளையும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்கு தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நாளையும் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா, நீங்களும் பேசுவீங்கல்ல பிதாவின் ஆவியான சொல்லுகிற தகப்பனை கர்த்தருடைய ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தை எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். தேவன் நாம் மாத்திரம் எங்களை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவனாய் கர்த்தர் வேதத்தை அதை எழுதி கொடுத்திருக்கிறாரு. வேத வசனம் நமக்கு கிடைச்சதுன்னா பெரிய ஆசீர்வாதமான ஊற்றுதான் வேத வசனம். வேத வசனத்தை என்ன போட்டுக்கோ வாசனத்தை வாசிச்சு நீங்க கீழ்ப்படியும் போது தேவநாயகத்தை அதிமுகத்தை நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற அந்த வசனத்தை வச்சு கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் கை கொள்ளுறவங்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உபாகமா 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை போட்டுக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் பூமியில சகல ஜாதியிலும் பார்க்கணும் நான் உன்னை மேன்மையாக இருப்பேன்னு அன்று சொல்லி இருக்கிறாரு. நீங்க அன்பு சகோதரி அவர் சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? உண்மையா செவி கொடுக்கணும். நீங்க உண்மையா செவி கொடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறார் பார்த்து அதிமித்து நம்ம நடக்கும் போது தேவனாய் கத்தவங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால நிறைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள், எனக்கு பயங்கரமான பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பயங்கரமான பிரச்சனைகள் பாடுகள் நம்ம என்ன செய்யாது, ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. நீங்க கர்த்தரை தெய்வமாய் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது என்ன செய்யாது, அப்படிப்பட்ட பெரிய பாடுகள் நமக்கு வேணுடா. தேவநாயகத்தை கேடகமா இருக்கிறார், அவர் கேடகமா இருக்கிறார், மகா பிரிபலனா இருக்காரு, அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏசப்பா இந்த இடத்துல பாடுகள் பிரச்சனை வரதான் இருந்துச்சு. அதனால நீங்க பாடுகள் பிரச்சனையை பார்த்து பயந்து தூரமாய் போகாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையும் பார்த்தாலும் சூழ்நிலையில ஏசப்பாக்கு அது ஆண்டத்தை தெரியப்படுத்துங்க. அது ஏசப்பாக்கு தெரியப்படுத்தும் போது அவர் ஒரு காரியத்துல இருந்து நினைச்சுவாரு பொறுப்பு. எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோம் பண்ணுங்க. ஆண்டத்தை அந்த சமுத்திரம் நாங்க ஒரு காலத்துல எங்க மாடியில இருந்து ஜெபிச்சோம். மாடியில இந்த மக்களுக்காக ஜெபித்தோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, எங்க தெருவுல ரோடு எல்லாம் அப்ப கிடையாது, கிடையாது, லைட்டு கிடையாது, ஒரு குகை மாதிரிதான் இருக்கும். நான் கூட சொல்லியிருக்கேன், இதை குகை மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும்னா இது அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வாங்க. கர்த்தர் கிரியை செய்யும் போது அவங்க சீக்கிரம் அந்த காரியத்தை செய்து கொடுப்பாரு. உங்களுடைய காரியத்துல இதுல ஜெயமே எடுக்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களோட அந்த காரியங்களை தேவ சமுதிரம் செய்வீங்க. நம்ம பலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல கூட போட்டிருக்கு. யோவான் 15ல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கலாம், என்னால உங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு 5ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அதனால 6ஆம் வசனம் போட்டிருக்கு. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடப்படும் தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர்கிட்ட மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்வாரு. அப்ப அந்த 5ஆம் வசனம் போடுறது என்ன இல்லாம உங்களால் ஒண்ணும் செய்யவே கூடாது. ஆண்டவர் இல்லாம நம்ம ஒண்ணும் செய்யவே முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, எந்த காரியமானாலும் தேவ சமூகத்துல நீங்க கொடுங்க. தேவ சமூகத்தை கொடுத்து நீங்க ஜெபிங்க. நாங்க ரோட்டுக்காக ஜெபிச்சோம், காணுக்காக ஜெபிச்சோம், லைட்டுக்காக ஜெபிச்சோம். தண்ணி இல்லாம இருந்துச்சு. நாங்களாம் இந்த இடத்துல வரும்போது அப்படிலாம் குகை மாதிரிதான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்போ எங்கேயாவது பைப் இருக்கும், அங்க போய் தண்ணி பிடிக்க போவோம். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைச்சாரு. அப்படிப்பட்ட காரியத்துல எங்களை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோடைய தெருவுல ரோடு போடுங்கப்பா, ரோடு போடுங்க, கான் போடுங்க, லைட்டு போடுங்க, தண்ணி வேணும், தண்ணி பைப் இல்லப்பா அப்படிலாம் நாங்க போராடி ஜெபிச்ச காலம் உண்டு. ஆனா அந்த காரியத்தை நாங்க நைட்ல ஜெபம் பண்ணி ராத்திரி ஜெபிக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த காரியத்தை ஆண்டவர் உடனே செய்து முடிச்சார். அதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த காரியத்தை என்ன பண்ணாரு, செய்தாரு. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து எங்களுக்கு ரோடு போட்டு தந்துட்டாங்க, கால் போட்டு தந்துட்டாங்க, லைட்டு வந்துட்டு, தண்ணி எல்லா வீடுகளையும் பைப் வந்துட்டு, எல்லா வீட்லயும் பைப் இருக்கு, எல்லா வீட்லயும் தான். நாங்க எல்லாம் கேட்டோம், இருட்டு கொகையா கிடக்கு, எல்லாத்தையும் மாத்திட்டாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சட்ட சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் மாத்தினாரு. எங்க தெரிய பத்தி எல்லாரும் நினைச்சாங்க, கிண்டல் அடிப்பாங்க. எங்க தெருவு தான் அவ்வளவு பள்ளம். ஆனா ஏசப்பா எல்லா கிருபையினால எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. காணு எல்லாம் போட்டாரு. பாதச்சரடை அவங்க கூட ரோட்ல போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் நாங்க ஜெபிச்சு கேட்டது எல்லாமே கிடைச்சிச்சு. அது நீங்க எந்த காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேளுங்க.
ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. அதனால என் அன்பு சகோதரி சகோதரியே, அவருடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய, அவருடைய பிள்ளைகளா நீங்க இருக்க பாருங்க. அவர்கிட்ட வந்து கேட்க வேண்டியது எல்லாமே என்ன, அவருடைய வேதத்தை வசனத்துக்கு நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சங்கீதம் 119 சங்கீதத்துல 148 வசனம் போட்டிருக்கு. 9 வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் என்ன விழித்துக் கொள்ள முடியும் தாவீது சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அவர் வேதத்தை தியானிக்கணும். சிலவங்களுக்கு பைபிள் படிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. பைபிள் படிக்கணும். நீங்க கண்டிப்பா பைபிள் படிக்கணும். பைபிள் வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வசனத்தை நீங்க கை கொண்டு நடங்க. வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு பைபிள்ல போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இதுல போட்டு இந்த 119 சங்கீதத்துல 165 வசனம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த சமாதானம் ஆண்டவர் தான் கொடுப்பாரு. அவர் வேதத்துல பிரியமா இருக்கும்போது தேவன் காரியத்திலும் செய்கிறாரு. ஆனா இங்க எதுலயும் உலகத்து மேல பிரியம் வைக்காதீங்க. பைபிள்ல பிரியம் வைங்க, வசனத்துல பிரியம் வைங்க, நேசப்பட பிரியத்தை வைங்க. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் நீங்க ஜெபம் பண்ண உங்க கைக்கு வரும். எந்த காரியம் கேட்டாலும் ஆண்டவர் தருவார். நன்மையானது எல்லாமே அவர் கையில இருந்தா வருது. தீமையானது பிசாசு கொண்டு வரான். அதாவது தீமையான காரியங்கள் எல்லாம் அப்பால போ சாத்தானேன்னு சொல்லுங்க. நன்மையான காரியங்கள் ஆண்டத்தை கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த 119 சங்கீதத்துல 151 வசனம் போட்டிருக்குது. கர்த்தாவே நீர் சமீபமா இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை, நீர் சமீபமா இருக்கிறீர், பக்கத்துலதான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தாவீது எப்பவுமே ஆண்டவர் அவருக்கு வந்து தாவீது ராஜாவும் ஏசப்பாவும் ரொம்ப க்ளோஸ். இதான் 119 139 சங்கீதத்தை பாத்தீங்கன்னா அது நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பாரு. உனக்கு மறைவாக நான் எங்க போவேன், நீர் முன்னும் இருக்கிறது பின்னால இருக்கிறீரு அப்படின்னு நிறைய காரியத்தை அவர் சொல்லி இருப்பாரு. அதனால அன்பு சகோதரி சகோதரியே, பாதத்தில் படுக்கப்பட்டு அங்கேயும் இருக்கிறீரு, உனக்கு மறைவாக நான் எங்க போவேன், முன்னும் பின்னும் நீ நெருக்கி ஏவுகிறீரே அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாரு. தாயின் கருவிலை உருவாக்குங்களே என்னை கண்கள் கண்டது இப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இந்த அன்பு சகோதரி அவர் சமீபமா இருக்கிறார், தூரமா இல்ல, உங்க பக்கத்துலதான் இருக்காரு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி கேட்கறது கண்டிப்பா ஆண்டவர் நிச்சயமா தருவாரு. அதெல்லாம் எதையும் குச்சி கலங்காதீங்க. அப்படி பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கூட தாவீது சொல்லியிருப்பாரு, ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று நாங்க என்ன செய்ய அறிஞ்சிருக்கேன் போட்டு அமர்களிடுறேன். நான் 71 வசனம் 119 71, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கினேன். உபத்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தா ஆண்டவர் என்ன நெருங்கி போக முடியாது. ஆண்டவர் பக்கத்துல நெருங்கி போக முடியாது. இந்த உலகத்துக்குள்ளதான் போய்கிட்டு இருப்பாங்க நிறைய. அவரு நமக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா. ஆனாலும் தேவன் சில காரியங்களை அவர் பக்கத்துல வரக்காக சில காரியங்களை நம்மளுக்கு அனுமதிக்கிறாரு. அந்த காரியங்களை தேவ சம்பளம் நீங்க ஜெபத்தோடு சந்திங்க. தேவன் கட்ட நீங்க ஜெபம் பண்ண இந்த உலகம் வந்து நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். ஆண்டவர் நம்ம பக்கத்துல நெருங்கி வருவாரு, நம்ம நெருங்கி போய்கிட்டே இருப்போம். அதான் முக்கியம். அதனால வேதத்துல நீங்க நினைச்சீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அதனால சொல்றாரு தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. 1000 பொன் வெளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம் அப்படிங்கிறார். வேதம் தான் நமக்கு, வேதம் தான் நலம். வேத வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால நியாயத்தீர்ப்பு இருக்குது. நம்ம எல்லா மக்களுக்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கு. இந்த உலகத்துல சில செய்த காரியத்துக்கு அந்தந்த காரியத்துல ஆண்டவர் தண்டிக்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தண்டிச்சு ஒவ்வொரு பிள்ளையும் சிச்சித்து அவர் பக்கத்துல சேர்த்து கொள்கிறாரு. ஆனா வந்து அதுக்கு இன்னும் சுத்த பொண்ணாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமானா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு நம்ம எல்லாத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அதனால ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயே அவங்களுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அதனால செல்லவங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கடினப்பட்டு எப்படி உலகத்துல ஏசப்பா நெருங்கி வர முடியாதுன்னு சொல்லி கடினப்பட்டு உலகத்துக்கு முக்கியத்துவம் 100 கொடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே பாதாளத்துக்கு போறதுதான். அதனால காது உள்ளவன் கேட்கக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கிறாரு. நீங்க சொல்றத சுவிசேஷத்தை சொல்லிருங்க, எல்லாத்தையும் சொல்லிருங்க. நீங்க என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி யாரும் என்கிட்ட நிச்சயத்துல கேட்க கூடாது. அதான் எல்லாருமே சுவிசேஷம் சொல்லிருங்க அப்படிங்காங்க. இன்னைக்கு இந்த கல்லு எல்லாம் அமைதியா இருக்கு, உத்தரம் எல்லாம் அமைதியா இருக்கு, தூண்கள்லாம் அமைதியா இருக்கு. அன்னைக்கு வந்து அது கூட ஞாயிற்றுக்கு அதுல வந்து கணக்கு கொடுக்கும் தான் பைபிள்ல போட்டிருக்கு. அதாவது தெய்வ பிள்ளைகளாக நீங்க எங்கேயுமே தப்பிச்சு போகவே முடியாது. எங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனாலும் ஞாயிற்றுக்கு இருக்கு. இந்த பைபிளே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் பைபிளை கிழிச்சு போட்டாங்களா, தீ வச்சாங்களாம்.
எல்லாத்துக்குமே ஞாயிற்று நாள் ஒரு நாள் இருக்கு. கர்த்தருக்கு முன்னால போய் நிக்கணும், இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. ஆனா அவருடைய செய்கை எல்லாமே நம்மளோட கூட இருந்து செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அதான் தேவ பிள்ளைகளை இணைந்து அவருக்கு பயந்து நடங்க. அவர் ஒரு மெய்யான தெய்வம், உண்மையான தெய்வம். இந்த உலக மக்களெல்லாம் ரட்சிக்க வந்தவரும் இயேசு கிறிஸ்து. நம்ம பாவப்படிய சிக்கி கிடக்கிற எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறாரு, எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு, அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறாரு. அதனால நம்மளை குறிச்சு பெருமை பாராட்டிக்கிட்டு விக்கிரங்களை குறித்து பெருமை பாராட்ட யாரும் வெக்கப்பட்டு போவாங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கேன். ஏசியால கூட போட்டிருக்குது ஒரு வசனம் இருக்கு. எல்லாரும் கட்டை எடுத்து நினைச்சாங்க, தீ வைக்காங்க, நெருப்பு அனல் பயிறாங்க, அப்புறம் சோறு வாங்குறாங்க, கூட்டு வைக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, அப்புறம் நீங்க ரட்சியும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சோப்பு கரணம் போடுறாங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் வசனம் போட்டு பார்த்துக்கோங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து உயிரே கிடையாது. அதுட்ட அதை போட்டுக்கிட்டு வணங்கிக்கிட்டு படாத போடுபட்டுக்கிட்டு கிடைக்கீங்க. அதுல கலந்து வேதனைப்படுறீங்க. இந்த ஒரு வசனம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 14 வசனம் 15 வசனம். அவன் தனக்கு கேதுர்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கருவாடி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளர செய்கிறது. மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகவும் போகுது. அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறார். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறார். அதில் ஒரு துண்டை அடுப்பிலே எரிக்கிறான். ஒரு துண்டை இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொறித்து திருப்தியாகி குளிர் காய்ந்து அனலான நெருப்பு கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்ன ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி இருக்கிறான், மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடி அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதனால தெய்வத்தை காண முடியாதபடி ஒரு கட்டையை வெட்டுகிறான், அவன் சமையல் செய்கிறான், குளிரும் காய்கிறான், அது சிலையா செஞ்சு அதை நினைச்சு விக்கிரமா செஞ்சு அதை நினைச்சு வணங்குறான், தோப்பு கரணம் போடுறான். நீ என் தெய்வம் அப்படிங்கிறான் 17 வசனத்துல. நீதான் தெய்வம்னு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க. காணாதபடிக்கு அவர்கள் கண்கள் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்குன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மெய்யான தெய்வத்தை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பிசாசு ஒரு பக்கம் ஜனங்களை நினைச்சு நான் வஞ்சித்து கொண்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியத்தான் செய்ய வைக்கிறான். மெய்யான தெய்வம் இயேசுதான் அப்படிங்கிறது ஒண்ணு உணர்வே மக்களுக்கு இல்லை. அதுல இயேசுவை நோக்கி பாருங்க, அப்போ நீங்க பிரகாசிக்கப்படுங்க, உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களும் தேவனுக்கு பயபக்தியை தேடாதபடி மனம் போல போக்குல போய்கிட்டு இருக்கனால அவங்க குடும்பம் இன்னைக்கு சின்ன பிள்ளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தெய்வ சொல்ல ஆண்டவரே என் குடும்பத்தை உங்களுக்கு கற்பனை வைக்கிறேன், நீர் என் குடும்பத்தை நடத்தும், என் குடும்பத்தை நீ நடத்தும், என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி தெய்வ சமூகம் வச்சு ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படும் போது கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அதான் தேவ பிள்ளைகளா நீங்க உங்க பலத்துல எல்லாத்தையும் செஞ்சிடலாம்னு நினைக்காதீங்க. நம்ம பலத்துல ஒண்ணுமே செய்யவே முடியாது. நம்ம 1000 கோட்டைகளை போட்டிருப்போம், 1000 கோட்டைகளை கட்டலாம், மனக்கோட்டை போட்டிருக்கோம். எல்லா கோட்டையும் அந்த தகுதிப்படி ஆக்கி போட்டுருவாரு. என்கிட்ட அவர் இல்லாமல் ஒண்ணுமே நீங்க செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவர் தான் ஏசப்பா, நீங்க ஒப்புக்கிட்டுங்க, ஏசப்பா எல்லாச்சும் பொறுப்பெடுப்பார். அவர் ஒவ்வொரு குடும்பமும் எப்படி எப்படி நடக்கணும், எப்படி எப்படி நடக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவரே என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை உங்க கருத்துல வைக்கிறப்ப நீர் பொறுப்பெடுத்துக்கணும், இதுல ஒரு பெரிய ஆசிரியத்தை தாரும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஏன் சமயம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காரியத்தை சொல்லி 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 நீங்க ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். ஜெபத்தை நீங்க விட்டுறாங்க, விடுதலை கிடைச்ச பிறகு அப்புறமா நீங்க அதே மாதிரி பாடுல இருக்கிற மக்கள், கண்ணீரோட இருக்கிற மக்களுக்காக நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு நீங்க தேவ சமூகத்துல ஆசீர்வாதம் வருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. உடைய பாதத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தர் நாம மகிமைப்படும் ஏசப்பா. கர்த்தாவே சோத்திர தகப்பனே, உடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. வார்த்தைகளை கேட்டு மக்கள் கீழ்பிடிச்சு நடக்க நீ உதவி செய்யுங்க. ஏதோ எல்லா வசதியும் இந்த இருக்குன்னு சொல்லி தகப்பனே என்ஜாய் பண்ணிக்கிட்டு தகப்பனே சுகபோகமா இருந்து ஆண்டவரை பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதபடி கர்த்தரே கர்த்தரை உமக்கு பயந்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தர் செய்யப்படுற கிருபைக்காக சோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். தேவ நாம் மாற்றம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதும் நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவரை தேடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.